ஹெல்த்தை பற்றி சொல்கிறேன்ட்டு ஆளுக்கு ஆளு கிளம்பி எல்லாரும் அட்வைஸ் பண்ண ஆரம்பித்தா பாருங்க. அன்னைக்கு பிடிச்ச சனி தான். 7 நாட்டு சனியாவது மனுஷாளுக்கு ஆயுசில் 3 தரத்துக்கு மேலே வரமாட்டான். அப்படியே 3 தரம் வந்தாலும் 7.5 வருஷம் முடிஞ்சு போயிட்டு 30 வருஷம் கழித்து தான் திரும்ப வருவான். ஜலதோஷம் 3 நாள் தான். ஆனால் இந்த ஹெல்த் அட்வைஸுங்கிற பேரில் ஆளுக்கால அடிக்கிற கூத்து இருக்கே அப்பப்பா. விடிகாத்தால எழுந்த உடனே வெறும் வயத்தில் முதல்ல 1 டம்ளர் ஜலம் குடிக்கணும்னு சொன்னான். சரி குடித்தேன். அப்புறம் 2 டம்ளர் வெந்நீர் தான் குடிக்கணும்னா சரி குடித்தேன். அப்புறம் இல்லை வெறும் வெந்நீர் இல்லை, அதில் அரை மூடி எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு 2 சொட்டு தேன் விட்டு குடிக்கணும்னா சரின்னு குடித்தேன். அப்புறம் அதில் ஒரு துண்டு இஞ்சியை கொஞ்சம் தட்டி போட்டு குடித்தா ரொம்ப நல்லதுன்னா சரி குடித்தேன். ஆக இப்போது காத்தால் நான் ஜலம் குடிக்கிறதையே நிறுத்தியாச்சு. இது ஆச்சா. அப்புறம் வாக்கிங் போகலாம்னு பார்த்தா முதல்லையே வேகமாக நடக்கப்படாது, மெதுவாக நடந்து அப்புறம் வேகத்தை கூட்டி மறுபடியும் முடிக்கிறச்சே மொள்ளன்னு நடக்கணும்னா சரி நடந்தேன். வெறும் வாக்கிங் பண்ணால் போகாது, 8 போட்டு நடக்க சொன்னான். சரி நடந்தேன். அதனால பலன் பல மடங்கு பெருகும்னு சொல்லி ஒழுங்காக நேரம் நடந்துட்டு இருந்தவனை கெடுத்து 8 போட்டு தலை சுத்த வச்சு அதனால் வாக்கிங்க்கும் ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சாச்சு. இதாச்சா. காப்பி டீ தொடப்படாதான், பால் நிறைய சேர்த்துக்கப்படாதாம். நாம் ஆரோக்கியமாக ஆயுசோடு இருக்கணும்னா கசப்பாக கடுங்காப்பியோ இல்லை க்ரீன் டீயோ சர்க்கரையே போடாமல் குடிக்கலாமாம். அதுக்கு நான் வெறுமனே இருந்துடுவேன். அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டு இட்லி தோசைப்படாது, ப்ரௌன் ப்ரெட்டு கார்ன்ஃப்ளாக்ஸு இதுதான் பெஸ்ட்டு. பொங்கல் மாதிரி ஹெவியாக சாப்பிடப்படாது, பூரிப்படாது, இன்னும் ஏதோ படாதுன்னு சொல்லியே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் பிரேக் போட்டு நிறுத்தியாச்சு. ஆச்சா. இப்போ மத்தியான போஜனம் நிறைய சாதம் சாப்பிடாம அறகுறையாக வேக வச்ச கறிகாய், கீரை, இல்லைன்னா மைல்டாக பொரித்த கூட்டு, அதிகமாக உப்பு புளி காரம் எண்ணெய் சேர்க்காம நிறைய சூப்பு, வெஜிடபிள்ஸ் சலாடு சேர்த்துக்கலாம்னு சொன்னான். சரி அப்படியே செய்தேன். உருளைக்கிழங்கு, வாழைக்காய், சேனை, சேம்புன்னு பூமிக்கு அடியில் விளையிற எந்த வஸ்துவுமே படாதான். தயிர் அதுவும் கெட்டியாக படாதான். ஐஸ் வாட்டர் படாதான். ஆச்சா. சரி. சாயங்காலம் ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாம்னா எல்லாருக்கும் பிடிச்ச கேசரி, பஜ்ஜி, போண்டா, உளுந்த வடை வகைரா, முறுக்கு, தட்டை, உப்பு, சீடை, தேங்குடல், ரிப்பன், பக்கோடா, அதிரசம், திரட்டுப்பால், அல்வா, வெள்ளச்சீடை, இதெல்லாம் ஒன்றுமே மனோகரம். பழைய மொறு மைசூர் பாகு ஒன்றுமே, கடலைப்பருப்பு, மாலாடு, பூந்தி லட்டு, குஞ்சாலாடு, குலோப்ஜாம், ஜாங்கிரி, ரசகுல்லா, எள்ளுருண்டை, மோதகம், உப்புமா கொழக்கட்டை இத்தியாதி கடலை மாவு, எண்ணெய் பட்சணம் சமாச்சாரம் எல்லாம் படாதான். கலராக விதவிதமாக பழங்களை அழகாக நறுக்கி ஒரு பெரிய பவுலில் வச்சுட்டு குரங்கு, அணில், கிளி மாதிரி கொறித்து ரசித்து ருசித்து கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடணுமாம். உப்பு போடாமல் அல்லது ரொம்ப கொஞ்சமாக போட்டு சுண்டல் வேணால் திங்கலாமாம். ஆக மொத்தம் சாயங்காலம் நொறுக்கு தீனிக்கும் கோவிந்தா 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 போட்டாச்சு. திருப்தியாச்சா. அப்புறம் ராத்திரி ரொம்ப பசிச்சா மட்டும் ஏதாவது லைட்டாக சாப்பிடலாமாம். அதுவும் சாதம் படாதாம். போனால் போகிறது, வேணுமானா 2 சுக்கா ரொட்டி இந்த பருப்பு ஜலத்தில் முக்கி சாப்பிடலாமாம். எப்படி இருக்குது? அப்புறம் ராத்திரி பால் குடிக்கப்படாதான். வேணும்னா 1 டம்ளர் வெண்ணெய் எடுத்த மோர் குடிக்கலாமாம். அதுக்கப்புறம் தூங்குறதுக்கும் தடா. இடது பக்கம்தான் ஒரு கழிச்சு படுக்கணும், அப்போதான் இதயம் இயல்பாக இருக்கும்னு சொன்னான். சரி படுத்தேன். அப்புறம் வலது பக்கம் ஒரு கழிச்சு படுத்தா தான் கொழுப்பு ஜீரணமாகும்னு சொன்னான். சரின்னு படுத்தேன். அப்புறம் மல்லாக்கப்படு, அப்போ தான் பார்க்கின்சன், அல்சைமர் எல்லாம் வராதுன்னா. சரி படுத்தேன். இல்லை குப்புறப்படுத்தான் நல்லது, தொப்பை வராது, ஒபிசிட்டி வராதுன்னு சொன்னார். சரி படுத்தேன். ஆக மொத்தம் 6 மணி நேரம் அறகுறை தூக்கமும் அப்படியே போச்சு. இப்பொழுது இந்த முடிவுக்கு வந்துட்டேன். எதுவுமே சாப்பிடாம ஆரோக்கியமாக ஆயுசோடு இருந்து ஒன்றும் கிழிக்க வேணாம், வெந்த சோத்தை திங்கணும், விதி முடிஞ்சால் சாகணும்னு எனக்கு பிடிச்சதை எப்போ வேணால் எவ்வளவு வேணால் சாப்பிட்டு சந்தோஷமாக எப்போதும் போல ஜாலிலோ ஜிம்கானான்னு பிரியரை எனக்கு பிடித்த பாட்டை பாடிண்டே போயிட்டே இருக்கேன்டாப்பா. உருப்படாத ஹெல்த் அட்வைஸ் யாருக்கு வேணும்? அடுத்த தடவை இந்த ஹெல்த் அட்வைஸரை கண்டால் சகல கையில் ஜமக்காலமும் கட்டையுமா காத்துன்னு இருக்கேன். பகவான் மட்டும் என் முன்னாடி வந்து நோக்க என்னடா வரம் வேணும்னு கேளுடா தரேன்னு சொன்னார்னா டக்குன்னு யோசிக்காம இந்த பயல்கள் எல்லாம் வெறும் வயிற்றிலே குடிக்க சொல்றதை ட்ரை பண்ண 10-15 வயது தான் கேட்க தோணுது. என்னவோ போடா மாதவா, அந்த பகவானும் நம்ம முன்னாடி வர்ற மாதிரி தெரியல, இந்த பயல்களும் நம்ம விடுற மாதிரி தெரியல. திருசங்கு சொர்க்கம் தான். லைக், காமெண்ட்,
and subscribe this channel.